அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்க மறுபடியும் நாங்கள் மீட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ரொட்டீன் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நேற்று நைட்டு வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டோம். நேற்று வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டோம். நிறைய பேர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க சீக்கிரமாக தூங்குங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஷமீரா சிஸ்டர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி. அப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் குமார் அப்புறம் உமா மகேஸ்வரி அந்த 2 பேருக்கும் வந்து அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அப்புறமா ஒருத்தருக்கு பர்த்டே, அதுன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அவங்க பேர் வந்து ராணி. அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நம்ம சேனல் மூலமாக. நீங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நாங்கள் விஷ் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா க்ளோரி ஹாப்பி பர்த்டே, க்ளோரி ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு அனுப்பிச்சிடுறீங்க. ஆனால் எங்களுக்கு ஹாப்பி பர்த்டேவும் ஹாப்பி ஆனிவர்சரி கிடையாது. யாருக்கு ஹாப்பி பர்த்டேங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு குழம்பு தான் வைக்க போகிறேன். இது என்ன குழம்பு கூட எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று வச்சு விட்டேன். கடைசியாக அந்த குழம்பு நல்லாவும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடணும்னு சொல்கிறதுக்காக ஒரு தக்காளி வெங்காயத்தை வெட்டி போட்டு சும்மா தாளிச்சிட்டு மிளகாத்தூளை போட்டு கிட்டி வச்சுட்டேன். க்ளோரி சாப்பிட்டுட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுச்சுங்க, இதெல்லாம் ஒரு குழம்பாங்க அப்படின்னு. ஏன்னா பரவாயில்ல, ஏதோ ஒன்று வச்சுருக்குதுல வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரே ஒரு ஸ்பெஷல், ஒரு நல்ல விஷயம் பண்ணேன். என்ன பண்ணேன் தெரியுமா? முட்டை ஒன்று செஞ்சு அந்த குழம்புல போட்டிருந்தேன். அதனால் அதை வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டோம். இதுதான் இன்றைக்கி காலைல டிஃபன், கேவரு கஞ்சி. நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் மட்டும் நாங்கள் க்ளீனாக வச்சுப்போம். ஏன்னா அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் தான் வாங்கினோம். இந்த கனடியில் அந்த சிலிக்கான்லலாம் வாங்கணுன்னா எங்களுக்கு அது செட் ஆகலை. அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோரி ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு இது தான் வேணும்னு. அப்போ எனக்கு தெரில, இப்போ தான் தெரியுது ஏன் இது தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சது. ஏன்னா இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, க்ளீனாகவும் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இன்றைக்கி காலைல சாப்பாட்டுக்கு ப்ளஸ் பால் இருக்குது. ஆஹா, வேலை வச்சிருச்சு. ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்குங்க. ஒன்றும் க்ளோரி வேலை கொடுக்குது, இல்லை இந்த பொருட்கள் வேலை கொடுக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 வேலை பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணணும், இன்னொரு வேலையை நான் முடிச்சிட்டேன். சாரி, பெண்டிங் இருக்க சொன்னால் அது இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணணும். படிக்கட்டையும் க்ளீன் பண்ணணும். மாடி மேலேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா க்ளோரி ஆல்ரெடி க்ளீன் பண்ணுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது, அதை முடிச்சணும். நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா க்ளீனிங் ஒர்க் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது என்னது செப்பல் ஸ்டாண்டு தான். புறா கூண்டு, நாங்கள் புறா வளர்த்துட்டு இருந்தான் என் தம்பி. அந்த கூண்டு அது இந்த பிளேஸில் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டை கிட்டை எல்லாமே கிடக்கும். அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ண பிறகு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம்.
இப்போ வந்து இங்கே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோங்க. கற்றாழை செடி 2 வச்சுருக்கோம். இங்கே செடி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து கற்றாழை செடி வளர்ந்தா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நம்மளுக்கு பிடிச்ச அக்காங்க, அதுக்கப்புறமா வீட்டுக்கு யாராவது வந்தால், அதுக்கப்புறமா எனக்கு எப்போ யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அதை வளர வச்சு நான் கொண்டு போய் கொடுத்துருவேன், என் ஞாபகமாக அவங்க வீட்டில் இருக்கணுன்ட்டு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 2-3 இருக்குது. அது யாரை நம்ம மீட் பண்ணுவோம் அப்போ அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். இங்கே அவ்வளோதாங்க. இதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னா, அந்த டப் எல்லாமே பெயிண்ட் பண்ணணும், அதுக்காக வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது இங்கே இப்படி சிம்பிளாக குப்பையாக இருந்தது அப்படியே க்ளீன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து நியூஸில் வந்து ஊரடங்கை வந்து அதிகமாக ஆக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தகவல் போயிட்டுருக்கு, பிரேக்கிங் நியூஸ் போயிட்டுருக்கு. சரி நம்ம உள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன இருக்குன்னா, சொரக்காய் பக்கோடா செய்யலான்னு இருக்கேன். நியூஸ் போயிட்டுருக்கு. நல்ல செய்தியா? நீங்கள் நிஜமாவே ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்க. ஃபேரன் அம்சம் போடுறாருங்க. இதெல்லாம் கோல்மால். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிவியில் வந்து இது போட்டுட்ருக்காங்க. எவ்வளோ படுத்துருக்காரு பார்த்தீங்களாங்க. ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, ஆமாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நாளைக்கு என்னங்க பண்ண போகிறோம்? ஆமாம் ஆமாம் கவர்மெண்ட் சீலு. நாளைக்கு ஃபுல்லாக பூட்டி வச்சு ஹோம் அரேஞ்ச். நாளைக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ளோரி தான் வெளியே போவோம். 11 மணி தான் எந்திரிக்கும். அதாவது உங்கள் வீட்டில் யாருமே பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்கலன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க, பூட்டு போட்டு சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க. அதாவது இது இருக்குது, பூட்டு சொல்லுவோம், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக க்ளோசிங் தான். நாளைக்கு ஃபுல்லாக பூட்டி வச்சுருவேன். சைக்கிளில் வந்து இவர் வந்து அப்பா என்ன பண்ணுறாங்களாமா, ரவுண்ட்ஸ் போகிறாங்களாமா, டயர்ட் பண்ணுறாங்களாமா, அப்படின்னு அவ்வளோ பொய். ஊரை சுற்றுறதுங்க. நான் அப்போவே சொல்லிட்டேன்ல, பீடி குடிப்பாங்க இவங்க. பீடி குடிக்கிறதையும் மாற்றிக்க மாட்டாங்க, ரொம்ப மோசம். அதனால நாளைக்கு பூட்டிடுவேன் நான். 60 ஏஜ் ஆகுது. வெளியில் நல்ல ஹாயா 18 வயசு பையன் மாதிரி சுற்றுறாரு. இப்படி டெய்லியும் கொஞ்சம் மருந்து அடிச்சா அடிச்சுட்டே போகிறாங்கங்க. அண்ணா ஃபுல்லாக என்ன கொஞ்சம் க்ளோரியா காணும். எங்கள் வீட்டுக்கு மருந்து அடிக்கிறாங்க. கருணாநிதி அண்ணா மேலே வராடிங்க. எங்க அப்பா வீட்டை விட்டு வெளில போயிட்டே இருக்கிறாரு, நல்லா அடிச்சு விடுங்க. எங்க அப்பா நல்லா வீட்டை விட்டு வெளில போறாரு, அடிச்சு விடுங்க. ஆஹா மருந்து அடிக்கிறாங்க. அப்படியே உன் மேலே கொஞ்சம் அடிச்சு விட சொல்லு. இந்த பக்கம் அடிச்சு விட எங்கள் அங்கிள் மேலே. வீட்டுக்குள்ளே அடிக்கிறாங்கப்பா அந்த அண்ணா. அண்ணா மேலே விளாண்ட. அதே அடிச்சு விடணும், அடிச்சு விடணும். ஜோசப் சொன்னா அங்கிள் திட்டினாரு. சொல்லிட்டு அங்கிள் வேற யாரும் திட்ட முடியல. சாரி. நான் தான் அடிக்க சொன்னேன். அங்கே வந்து மருந்து அடிக்கிறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அங்கே வந்து இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்காதீங்க, எங்கள் வீட்டுக்கு அடிக்காதீங்க.
அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இது ஒன்றும் ஆகாதுங்க, ஒன்றும் ஆகாது சொல்கிறாங்க. அதாவது ஜனங்க வந்து இன்னுமே என்னத்த பண்ணுறது போக, வேலை வெட்டி இல்லைன்னு அவங்க அடிச்சிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நினைப்பு, மிச்சப்படி ஒன்றும் பண்ண முடியாது. 2 மேங்கோ. இங்கே வந்து நான் வேப்பிலை எரிச்சு போட்டிருக்காங்க. இது கொசுவும் நம்மளுக்கு வராது. இப்போ வேப்பிலை கொசுபத்தி எல்லாம் வருதுல்ல, அதுக்காக நல்லா யூஸாக இருக்கும். நம்மளுக்கு சளி எல்லாம் இருந்தால் வந்துடுது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் போட்டால் செம்ம சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 4 ஹவராக எரிச்சிட்டே இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் இந்த ரூமெல்லாம் ரொம்ப பெருசு, அதனால் நாங்கள் அங்கே வச்சு எடுத்துகிட்டு வரேன். புகை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வேப்பிலை இருந்தால் வேப்பிலை பறித்து நல்லா காய வச்சு புகை போடுங்க. இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்களா, இது வந்து நான் 3 மாடலில் வாங்கியிருந்தேன். 135 ரூபா. நம்மளுக்கு வந்து 86 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பாத்ரூமில் இதே மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன், இதே மாடல், ஆனால் ஆஷ் கலர். இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள், அழகாக இருக்கான்ட்டு. பாத்ரூமில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க, சின்னதாக அழகாக இருக்கா. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ முடிஞ்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த இன்னொரு ரொட்டீனில் அப்படியே உங்களை மீட் பண்ணுறோம். பாய் பாய்.